ஸ்நாக்ஸ் டைமுக்கு ஸ்வீட் பிரெட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ பவுல் எடுத்துக்கலாம். பால் வந்து ஒரு அரை டம்ளருக்கு வந்து சேர்த்துக்க போகிறேன். எத்தனை பீசஸ் பிரெட்டு யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தக்கனி தான் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு அரை டம்ளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து சுகர் எந்தளவு ஸ்வீட் வேணுமோ அந்தளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஒயிட் ப்ரெட்டில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த ப்ரெட்டே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு முட்டையை தான் அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த முட்டையை இப்போ நம்ம உடச்சி இதோட சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சீனி அடித்து வச்சுருக்கேன், ரெடியாக இருக்குது. தோசைக்கல்லை பற்ற வச்சாச்சு. ப்ரெட் பீசஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ ப்ரெட்டை பார்த்திங்கன்னா இப்போ இந்த முட்டையில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் தோசைக்கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியது தான். ஸோ டேஸ்ட்டுக்காக மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சிம்பிளான ஸ்வீட் பிரெட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்தாடா